எல்லாருக்கும் வணக்கம். ஆலம் லைஃப் சேனலுக்காக நம்ம முருகேஷ் சுகேந்திராஜ். இன்றைக்கி மகள் கூறல் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரம்பரியமாக மண்பாண்டம் செய்து வரும் பல குடும்பங்கள் வேறு மாற்றுத் தொழிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. சில குடும்பங்கள் வந்து அந்த தொழிலே வந்து முற்றிலுமாக தவிர்க்கிறாங்க. இதை பற்றின கருத்துக்களை அவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். மறக்காமல் வந்து ஆலம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வந்து லோன் வாங்கிட்டு போவாங்க. இப்பெல்லாம் பிளாஸ்டிக் வந்துருச்சு. பிளாஸ்டிக் ஒன்று உடையிறதுல அது வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது தண்ணி குடிக்கிறது பானை வரும். அதான் பிரிட்ஜ் வந்துருச்சு. இப்போ பிரிட்ஜில் போட்டுக்கிறாங்க தண்ணி. அந்த பானைலாம் கிடையாது இப்போ. அதனால வந்து இப்போல்லாம் கொஞ்சம் மம்மறிஞ்சு போச்சு. வியாபாரமும் இல்லை. இங்கே 20 பேர் வேலை செஞ்சீங்க, இன்னைக்கு 5 பேர் தான் செய்யறோங்க. 5 பேருக்கே இங்கே ஒன்றும் ஹோட்டலில் எது செஞ்சுன்னா காலத்தை போட்டுங்க. அப்புறம் பெங்களூரு கோவாக்கெல்லாம் போய்க்குது. கோவா பெங்களூர்லாம் போய்க்குது. சரக்கு எடுத்துன்னு போய் இங்கேருந்து எடுத்துன்னு போவாங்க. அண்ணா பாட்டுங்க, தொட்டிங்க, பூங்க எல்லாம் நிறைய எடுத்துன்னு போவாங்க. 10 பேர் இப்போ 20 பேர் செய்வாங்க. 20 பேர் செஞ்சு சொல்லிச்சு எடுத்துன்னு போய் எடுத்துனுவாங்க. அப்போ இந்த மாதிரி தொழிலாம் இந்த மாதிரி சிட்டில் செய்ய மாட்டாங்க. இது 2 பேர் ஒரு செய்வாங்க. அது அப்பப்போ சோலாயிடும் போயிடும். இப்போ இங்கே சேல்ஸ் கம்மி. எதோ போட்டே வியாபாரம். 20 பேர் செய்யறதால 5 பேர் தான் செய்யறது. இன்னைக்கு பேர் செஞ்சுங்க. 20 பேர் விடாத செய்வாங்க. 5 பேர் தான் செய்யறேன். இன்னைக்கு எல்லாம் விட்டுட்டு அவங்க பசங்களை கடை கணிங்க அவங்க போயிட்டாங்க. ஒரு கடை தொழில் கடைக்கு, அது கடை மளிகை கடை, அந்த கடை இந்த கடைன்னு போயிட்டாங்க. இந்த தொழில் நம்மளோட சரி, பசங்களாம் செய்ய மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த உற்பத்தி பண்ணுறதெல்லாம் இங்கே விற்கிறீங்களா, வெளியில் போதா? அதான் இங்கே தான் அவங்க கம்மியாக ஹோல்சேல் விலை கொடுக்க வேண்டியதான். அவங்க வந்து மாதம் வருஷத்துக்கு 6 மாதம் 1 வருஷம் அப்படி ஸ்டாக் வச்ச. இப்போ இந்த மலை மரத்தில் சோளை போட முடியாது போயிடுது. அந்த நேரத்தில் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம கொடுக்க மழை வந்துச்சுன்னா வேலை செய்யவே நின்று போயிடுது. அப்போ சரக்கு வியாபாரம் ஆகிறதில்ல, சோளை போட முடியதில்ல. அவங்க வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. அப்போ பண்ணிக்கிறாங்க. 6 மாதம் அது 1 வருஷம் ஆகுது. அதில் வீட்டில் ஒன்று ஸ்டாக் அவங்க கை காலம் எடுத்து வச்சா ஒன்றும் ஸ்டாக் கிடைக்குது. அப்படிங்குது ஒரு கடை வச்சுக்கிறாங்க பாரு. அந்த கடைக்கார போக நல்லா வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கலாம். வருஷ கணக்கில் இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னைக்கு ஒரு நாளைக்கு ஆகுது, அது போடுறாங்க. அவ்வளோதான். இப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சலுகை எல்லாம் பண்ணி கொடுத்தா? ஒரு செய்யும் செய்யலை. ஆனால் சக்கரை கொடுத்துக்கிறாங்க. ஒன்று கரண்ட்ல சக்கரம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் பிள்ளை இந்த சக்கரம் கொடுத்தாங்க. இப்ப கரண்ட் பிள்ளை இது கொடுத்துக்கிறாங்க. இந்த கரண்ட் சக்கரம் கொடுத்துக்கிறாங்க. அந்த சரியாக செய்யறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டிய சோழ வைக்கிறதால 10 ரூம், ஒரு 4-5 ரூம் போட்டு கொடுத்தா அதுல நாங்கள் தொழில் செஞ்சுன்னு அப்படியே மழைகளை வந்தால் எடுத்து வச்சுன்னு பராமரிப்பா நல்லா இருப்புங்க. அங்கே ரூம் இல்லை. இந்த மாதிரி வெயிலே வைக்கணும். மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் அவுட்டு. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு சலுகைகள் மாதிரி அறிவிச்சிருக்காங்களா? இன்னும் அறிவிக்கல. ஒன்றும் இல்லை. லோனு தரேன்னு சொன்னாங்க. உனக்கு மானிங்குது, நீ இதுக்கு எல்லாம் எடுத்துக்க, மற்ற பணம் கட்ட வேண்டியதில்ல அப்படின்னாங்க. சரி, இது பேங்க்ல போய் கேளுங்க, உங்களுக்கு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லல. பேங்க்ல போறதுக்கு இந்த என்ன செக்யூரிட்டி இருக்குது, எவ்வளவு டெபாசிட் இருக்குது, அதை பார்த்து தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதெல்லாம் கம்மி ஆயிட்டு நாங்க. இதுல வர வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்குதா? அந்நாடு கஞ்சி குடிச்சு அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். அந்நாடுக்கு வேலை செஞ்சு அப்போ மேஸ்திரிங்க செஞ்சு அந்நாடு கஞ்சி குளிக்கும். அதே மாதிரி தான். இப்போ வந்து நாங்கள் சூழ வைக்கிறதுக்கு ஆக்கிரமி பண்ணி அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன 10 ரூம் போட்டு கொடுத்தோம்னா நான் இன்னும் பெட்டராக செய்வேன். இன்னும் மேற்கொண்டு பசங்களும் மெஜாரிட்டியாக செய்வாங்க. அங்கே ரூம் போயெல்லாம் தொட்டு ஒரு மழை வந்தால் வீணாக வேஸ்ட்டாக போயிடுது. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடுது. 10 பைசா இன்கம் இல்லாத போயிடுது. ஒரு ரூம் போட்டு கொடுக்கணும். அடுத்து 2வது வருஷத்துக்கு ஒரு முறை போய் அங்கே கலெக்டர் அமௌண்ட் ஆர்டர் வாங்கினா மண் வாங்கினான்றப்பல அந்த மாதிரி அதெல்லாம் சலுகைலாம் அவங்க இப்போ செஞ்சு கொடுங்க. கலெக்டரேட் ஆர்டர் வாங்கி தான் மண் எடுக்கணும்னு சட்டம் போட்டுக்கிறாங்க அங்கே. அதனால வந்து நீங்கள் அதுவும் கொஞ்சம் ஒத்துழைப்பு விடுங்க. 2வது நீங்கள் சூழல் எமர்ஜென்சியாக ஃபஸ்ட்டு அதை போட்டு கொடுங்க. சாப்பிட்றது கூட வழி இல்லாத கோட்டில் அடிக்கிறாங்க. மற்ற இல்லை, அவங்க பக்கத்தில் உட்காந்து சோறு சாப்பிட்ற மாதிரி இது நெகலுக்கு இந்த மாதிரி நெகல் மறங்குது. அங்கெல்லாம் கோட்டை அடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் சாப்பிட்றோங்க. ஒரு நிற்கிறது நிலையில சின்னதாக ரூம் போட்டு கொடுத்தாங்க. ஏதோ மழை வந்தாக்க திராணி எடுத்து வச்சுப்போங்க. ஒரு சாப்பாடு எடுத்து போனுங்க, உட்காந்து சாப்பிட்டுக்குவோம், அமைதியாக வருவோங்க. இப்போ அதெல்லாம் இல்லைங்க சாமி. இப்போ போனவங்களாம் சீக்கிரம் ஒரு பெட்டு போனவங்களாம் அப்புறமா 1 வாட்டி சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். அங்கே விட்டா ஒன்று செட்டுகள்லாம் திருடி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சும்மா எடுத்துகிட்டே போயிடுவாங்க. அதனால் சின்னதாக ஒரு ரூம் 10 ரூம் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி செய்வாங்க. நல்லா இன்னும் அந்த தொழில் வலுவடையும். இன்னும் பசங்கள்லாம் விமரமாக செய்வாங்க. இங்கே வந்து இடம் வச்சுருந்தா இடம் இல்லாத இந்த இடத்துலலாம் வச்சு பேஜாரப்படுறாங்க. அது மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நம்ம சோலை போட்டு தம்மாடு செஞ்சுட்டு தொழில் செய்யறது நல்ல சிரமமாக இருக்கும். ஒரு சின்னதாக 10 ரூம் போட்டு கொடுத்தீங்கன்னா பெட்ரு. இப்போ மண் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போ வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஏரில் வந்து பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. பழைய ஃபஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மண் எடுக்கிறது ஏரில் ஒரு டைம் தான் எடுக்கணும். நாங்கள் திடீர்னு மழை வந்துச்சுன்னா அது நாங்கள் எடுக்க முடியாது. அதனால வந்து எங்களுக்கு ஒரு டைம் ரெகுலராக மண் எடுக்கிற மாதிரி எனக்கு பர்மிஷன் தான் தொழில் மாதிரி போகும். 2வது வந்து செய்யறதுக்கு
பழையபடிக்கு யாரும் ஆளுங்க இல்ல. நியூ ஜெனரேஷன்லாம் மேக்ஸிமம் வந்து எல்லாம் வெளியில போயிட்டாங்க பசங்க எல்லாம். இந்த தொழில் வந்து ஒரு இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 வருஷம் தான், அவ்வளவுதான். ஓரளவுக்கு எண்டுக்கு போயிடும் இது. இதுக்கு மேல வந்து யாரும் ஆதரவுலாம் நிறைய இருக்கு சார். இதுக்கு ப்ரொடெக்ஷன் தான் இப்ப ஆளுங்க. இப்ப இங்கிருந்து பார்த்தா கோயம்புத்தூர் போகுது, கேரளா போகுது, வெளி இதெல்லாம் மாநிலம் போகுது. பர்மிஷன் வந்து அவங்களுக்கு மண்ணு கரெக்டா ரோலிங் கொடுத்தாங்களா எந்த பிரச்சனையும் வேலை நடக்கும். கொஞ்சம் தாமதம் தான். இப்ப நாங்க 3 மாசம் ஆயிடுச்சு. மக்களுக்கு வரவேற்பு இருக்கு, செய்யற ப்ரொடக்ஷன் தான் கம்மியாயிடுச்சு. இப்ப வந்து குறைஞ்சபட்சம் 25 வீடு சேர்ந்தாங்க, இப்ப ஒரு 4 வீடு அதான் செய்யறாங்க, அவ்வளவுதான். எல்லாமே செய்யறாங்க சார். சின்ன கலசம் மந்தையில இருந்து பொங்கல் பானை மட்டும் எல்லாமே பூச்செட்டிங்க எல்லாமே செய்யறாங்க. ஆர்டர் போறதுக்கு அது மாதிரி செய்யறாங்க. மாவட்ட தொழில் மையத்துல கேட்டிருக்குங்க சார், கலெக்டரேட்ல ஒரு மனு கொடுத்துருக்குங்க. அது வந்து எங்களுக்கு இடம் ஒதுக்குறதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அது வந்து மறுபடியும் நாங்க ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் வெளியில போனாலும் வெளியில இருக்கிறோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு எங்களுக்கு. எல்லாமே இங்கிருந்து போனா அவுட்டர்ல 1 கிலோமீட்டர் சோள வைக்கிறது போனோம். அதே மாதிரி செம்மண் போசோம்னா கொஞ்சம் வெளியில எடுத்து தான் செய்யணும். இப்ப ஆளுங்க இதுவும் இல்லை எங்களுக்கு. அதனால வந்து கொஞ்சம் அவுட்டருக்கு போகலாம். இங்க 25 குடும்பம் இருக்கு சார். வேலை செய்யறதுக்கு ஒரு 4 குடும்பம், ஒரு 5 குடும்பம் அவ்வளவு. கவர்மெண்ட்ல உங்களுக்கு எதனா சலுகைகள் அது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? ஃபண்டு கொடுக்குறாங்க சார். நம்ம ஆளுங்க கொஞ்சம் போறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா கூட 3 லட்ச ரூபா லோனு, மண்பானை தொழில் 3 லட்ச ரூபா லோன் கொடுத்துருக்காங்க. அது அப்ளை பண்ணிருக்கு. இப்போ அது வெரிஃபிகேஷன் போயினா இருக்கு. அவங்களும் அடிக்கடி கேட்டே இருக்காங்க, வேற இருந்தா கூட சொல்லுங்க, கவர்மெண்ட் இது வந்து நீங்க பயன்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க, அப்ளை பண்ணீங்க சார். இப்போ மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிவாரணி சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க சார். அது வந்து ஒரு 5-6 வருஷமா அது நிறுத்திட்டாங்க. இப்போ நிவாரணின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, அது நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி பண்ணா மின்சாக்கரம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வில்லேஜ் கொடுக்குறாங்க. டவுன்ல அந்த பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். டவுன்ல வந்து அந்த அளவுக்கு நம்மள எதுவும் இப்ப எல்லாம் ஓரளவுக்கு பண்றாங்க. இங்க டவுன்ல வந்து யாரும் மேக்சிமம் இது பண்ணிக்கிறது. நம்ம அந்த ஒரு நிவாரணத்தை கிடைச்சா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துல இருந்து செய்யறோம். மண்ணுல வந்து உண்டியல் செய்யறோம், விநாயகர் செய்யறோம். நாங்க அது மட்டும் தான் செய்யறோம். பக்கத்துல எல்லாம் பானை, விளக்கு, சொப்பு, இது மாதிரி நிறைய ஐட்டம் செய்யறாங்க. கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப தொலைவில் போய் தான் எடுத்துட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கமா எடுத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து ஹைவே வந்ததுல இருந்து மண் எடுக்க விடுறதில்ல. அதனால கொஞ்சம் தொலைவுல இருந்து தான் போய் எடுத்துட்டு வரோம். ஒரு வண்டி மாட்டு வண்டியிலேயே ஒரு வண்டி மண் வந்து 800 ரூபாய் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு டாடா ஏஸ்ல வந்து ஒரு 1500 ரூபாய் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது மண் எடுத்துட்டு வரதெல்லாம். இது வந்து ஒரு அரடி எப்படி சொல்றது, ஒரு 1/4 அடியில இருந்து 7 அடி வரைக்கும் செய்யறோம். மண்ணுல வந்து 3 அடி வரைக்கும் செய்யறோம். அதுக்கு மேல பேப்பர் பீஸ் செய்யறோம். மற்றது 7 அடிக்கு மேல வந்து வெளியிருந்து தான் வாங்கிட்டு வரோம். அதுவுமே இந்த இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுல இருந்து வந்து 10 அடிக்கு மேல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பரவாயில்ல, அதுக்கு பின்னாடி இருந்து வந்து 10 அடி வரைக்கும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போலீஸ் ப்ராப்ளம். நாங்க 5 பொண்ணுங்க எங்க அப்பாவுக்கு. 5 பேர்ல வந்து ஒருத்தர் மட்டும் நர்சிங் பண்றாங்க. மத்தவங்க எல்லாம் படிச்சுட்டு 3 பேர் இந்த வேலை தான் செய்யறோம். அவங்க எல்லாரும் மேரேஜ் பண்ணிருச்சு. இருந்தாலும் இந்த சீசனுக்கு இங்க வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவோம். வியாபாரத்திலும் பாத்தீங்கன்னா போகும்போது, இப்ப லோர்ல போகும்போது வந்து இடையில போலீஸ் பிடிப்பாங்க. அது வந்து இது விநாயகர் தான் சொன்னாலும் ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோடு ஓபன் பண்ணி பிரிச்சு எடுத்து காட்டினாதான் வந்து சரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மழை டைம் கரெக்டா விநாயகர் சதுர்த்தியான மழை டைமு, அதனால ஒவ்வொரு பெயிண்ட் பண்ணும் போதும் வந்து மழையில சிக்கும். கொஞ்சம் சிரமம் தான் எங்களுக்கு. என்ன ஒண்ணுன்னா விநாயகர் சதுர்த்தியானா வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் உக்காந்துப்பாங்க எடுத்துட்டு போகும்போது. அந்த இது தேவையே இல்லை. ஏன்னா சொல்லிட்டாங்க 10 அடி வரைக்கும் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு போறதுக்கு வரவங்க வந்து பயப்படுறாங்க. ஆர்டர் கொடுத்துட்டுமே எடுத்துட்டு போறதுக்கு பயப்படுறாங்க. அது தேவையே இல்லை. கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சலுகைகள், லோன் அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்களாக்கா? எங்களுக்கு வந்தது இல்ல. அதே அந்த பானை செய்யறவங்களுக்கு வந்திருக்குது, எங்களுக்கு வரல. இந்த லாக்டவுன்ல சில மீந்துட்டு போது கூட எழுதி போடுங்க நீ இது வருது அப்படின்னு சொன்னாங்க, வரல. இது வந்து நல்லா ராபம் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு எல்லாம் விட்டுட்டு வேற தொழில். இப்போ நாங்கள் சட்டி செய்கிறவங்க தான். எங்கள் அப்பா காலத்தில் செஞ்சாங்க. இப்போ எங்கள் அப்பா விட்டுட்டாங்க அந்த தொழில் செய்கிறதுல. எங்கள் தம்பி மரப்பு செய்கிறது வேற தொழில் போயிட்டாங்க. நான் இது உண்டிக்கு இப்போ ஒரு 30 வருஷமாக செய்கிறேன். இது எல்லாம் வேலைக்கு வாங்கி ஏதோ கூலிக்கு அடுத்து கூலிக்கு பண்ணால் 300 ரூபா வருது. அந்த இதுதான் வருது. எல்லாம் முதல் போடணும். மண் 2000 ரூபா கொடுத்து வாங்கணும்.
பெயிண்ட் வாங்கினா ஒரு 1500 உண்டிக்கு 5000 ரூபாய் பெயிண்ட் முதலீடு. அதில் வந்து போடுறவங்களுக்கு கூலி கொடுக்கணும். இது இந்த உண்டிக்கு ஒன்று 6 ரூபா. இதுக்கு சின்னது 5 ரூபா, 4 ரூபா 3 சைஸு. அதெல்லாம் அவங்களுக்கு முதல் போய் தான் எது எங்களுக்கு கிடைக்குது. எங்கள் கூலிங்க எனக்கு தான் கிடைக்குது. நிறைய ஒன்றும் லாபம் கிடைக்கிறதில்ல. சரி, அடுத்தவங்கிட்ட போய் தொழில் செய்கிறது நம்ம தொழில் செய்யலாம். ஆனால் மழை வந்துட்டா ரொம்ப கஷ்டம். மழையிலே 2-3 தாரம் மழையிலே அப்படி விட்டுட்டு ஊறி போயிடுச்சு. மழை இல்லாதவங்கன்னு வச்சா லாபம் கிடைக்கும். மழை வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம், நஷ்டம் தான் ஆகும். அது அந்த பில்லு 3000 ரூபாய் வாங்கினோம். டாடா ஏசி மட்டை வாங்கினோம். அது வாங்கினாலே 2000 ரூபாய். எல்லாம் திரும்ப சோழ அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு வந்தாங்கன்னா 600 ரூபாய் கூலி கொடுக்கணும் ஆளுங்களுக்கு. எல்லாம் முதலீடு வச்சதெல்லாம் வேலைக்கு வாங்கி ஒண்டியே தான் பொம்பளை செய்ய முடியாது. அது ஆம்பளை மண் மெரிச்சு கொடுத்தாதான். பையன் மண் அவன் வெளியில் வேலைக்கு போயிருந்தெல்லாம் நான் கால் வெளியே நம்மளால் மேரிக்க முடியாது. எதோ எல்லாம் போக ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூலி நிற்கிது, அவ்வளோதான். அதிகம் வெளியிலையும் கொடுத்துட்றோங்க. கொஞ்சம் இப்படி வெளியே நான் ஒசூர் கொண்டு தான் முன்னா நிறைய இடம் போனோம். இப்போ என்னால் போக முடியறதில்ல. அதனால ஒசூருக்கு எட்டு போனால் ஒரு 20 ரூபாய் சேர்ந்து கிடைக்கும். இங்கே கொடுத்தா 20 ரூபாய் கம்மி ரேட்டு. அங்கே ஏன்னா வாடகை கொடுத்து 4000 ரூபாய் வாடகை. அடுக்கு கூலி எல்லாம் 5000 ரூபாய் போயிடுது. போயிட்டு போனால் ஒரு 20 ரூபா சேர்ந்து வரும். இங்கே கொடுத்தா 20 ரூபாய் கம்மி வரும். ஏன்னா நம்ம ஆம்பளைங்க சட்டி செய்ய தெரியாது, பொம்மநாட்டிங்க. நாங்கள் வருஷமெல்லாம் இதே தொழில். இப்போ சரியாக மண்பானை இப்போ சரியாக சேல்ஸ் ஆகிறதில்ல. ஆனால் ஒரு டவுன் ஏரியா நல்லா வியாபாரம் ஆகுது. பருப்பு கடிக்கிற சட்டி, மீன் குழம்பு, தண்ணி பானை வெய்ய காலத்தில் குடிக்கிறதுக்குன்னு எடுக்கிறாங்க. இங்கே நம்ம வில்லேஜில் அந்த மாதிரி ஆகிறதில்ல. இப்படி ஒசூர், தருமபுரி ஏரியா அங்கெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகுது. இப்போ கூட இங்கே கொஞ்சம் அந்த பக்கம் தண்ணி குடிக்க அந்த எல்லாம் கம்பெனிக்கு தண்ணி குடிக்க பானை எடுக்கிறாங்க. அங்கே இப்போ டவுன் ஏரியாலாம் நல்லா பானை செலவாகுது. நான் இப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒசூருக்கு போகிறேன். அங்கே நல்லா பானை சட்டி, குழம்பு சட்டி, மீன் குழம்பு சட்டி அது நல்லா சேல்ஸ் ஆகுது. அது அவங்க அந்த பக்கம் எடுத்துக்கிறாங்க. நாங்களாம் சட்டி நாங்கள் உண்டிக்கு மட்டும்தான். உண்டிக்கே அந்த பொம்மை இதை எட்டுமே கொடுக்கணும், அவ்வளோதான். அது எங்களுக்கு அது எதுவும் கொடுக்கல. அதில் எந்த ரோனு மாதிரி அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. முன்ன வந்து இது சக்கரம் கொடுத்தாங்க எங்கள் தொழில் சட்டி செய்கிறோன்னு. இப்போ கொடுக்கல. சக்கரம் கொடுத்தாங்க. அப்புறம் வருஷத்துக்கு அந்த 5000 அந்த மழை நீங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க. தை மாதம்னா வரும். பங்குனி மாதம் அந்த வருஷம் வந்தது. 5000 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. எங்கள் அதை செட்டிக்காரத்து பசூர் தொழிலுங்க செஞ்சாங்க. அப்பா காலம் போச்சு. எங்கள் தம்பிமார் யாரும் இப்போ செய்யறதில்ல. அவங்களாம் பாரு, ஒரு ஆள் வந்து ஒயரிங் போயிட்டான், ஒருத்த பெயிண்ட் அடிக்க போயிட்டான். அந்த மாதிரி இப்போலாம் யாரும் இந்த சட்டியும் யாரும் தொழில் செய்யறதில்ல. அந்த காலத்து பெரியவங்களோட சரி. ஏதோ நான் உண்டிக்கு போட்டுன்னு ஏதோ பையன் தம்பி மகன் கொடுக்குறான், பையன் கூட இல்லை. அதனால மண் மெரிச்சு கொடுக்க மிஷின் வந்துருச்சு. மிஷின் வந்து 50000 ரூபாய் போடணும். வைக்கிறதுக்கு இடம் வசதி இல்லை. மிஷின் இருந்தால் மிஷின் போடலாம். கால் மேரிக்கிறது கஷ்டம். அதனால பொம்பளை எல்லாம் மேரிக்க முடியறதில்ல. ஆம்பளைங்க இருந்தால் தான் மெரிச்சு போட முடியும். கஷ்டம்தான். ஏதோ அப்படி கஷ்டப்பட்டு செஞ்சு நடக்குது. என்ன பண்ண அப்படியெல்லாம் இது இல்லைங்க. மண் தொழில் செஞ்சவங்கலாம் ஊர் விட்டு போயிட்டாங்கலாம் பேசுறது சும்மா பேசி. அவங்க ஆயுசு முடிஞ்சிருச்சு, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வயிற்றில் வந்த சிறுவர்கள் பெரியவங்க மட்டும் இந்த தொழில் தான் ஒழுங்காக வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கூலி வேலைக்கு போகிறாங்க. கூலி வேலைகளுக்கு இந்த சென்ட்ரிங் வேலைக்கு, மேஸ்திரி வேலைக்கு போகிறாங்க. நாம் வந்துனாக்கா அங்கே போனாலே அதே கஷ்டம் வருது. நம்ம வீட்டோட கொஞ்சம் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு அதே கஷ்டம் வருது. அதனால் நம்ம வீட்டோட வந்து கொஞ்சம் வேலை செய்யாருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுலேயே நல்லா ஓரளவு அங்கே வருமானம் இங்கேயும் கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த பொங்கல் சீசனில் மட்டும்தாங்க இந்த பொங்கல் வைக்கிறதுக்கோசரம் வாங்கிட்டு போகிறாங்க. மற்றபடிக்கு குழம்பு இப்போ செய்கிறதுக்கு, சாம்பார் செய்கிறதுக்கெல்லாம் வந்துனாக்கா சின்ன சின்ன சட்டியாக பார்த்து வாங்கிட்டு போய் தான் குழம்பு வைக்கிறாங்க. சட்டி பானையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த மின்சாரம் இது நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சுற்றி வேலை செய்கிறது தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. நாம் அந்த மாதிரி சுற்றி நம்மளா அச்சு பிரிண்ட் அச்சு வந்து ஒவ்வொன்றும் வந்து 10,000 5,000 கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த பிரிண்ட் மூலியமாக தான் நம்ம செஞ்சு மூவ்மெண்ட் பண்ணுறதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த பிரிண்ட் மூலியமாக வச்சு மண் ஒரு வண்டி மண் 1000 ரூபா 1500 ரூபா போட்டு அங்கேருந்து அடிச்சுன்னு வந்து கொட்டி ஊற வச்சு தண்ணி வச்சு ஊற வச்சு மெரிச்சு ஒரு நாளைக்கு புழங்க வச்சு அப்புறம் மெக்கானிக் தான் நம்ம தொழில் செய்யணும். தொழில் செஞ்சு அதுவும் ஒழுங்காக நிலைச்சாமத்துனா நம்மளுக்கு காசு வர மாதிரி. 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வருமானம் போன மாதிரிங்க. மற்றபடிக்கு கூலி வேலைக்கு போகிற காசு கன்ஃபார்மாக நிற்கிதுங்க, அதெல்லாம் மாற்றம் இல்லை. இன்னும் வந்துனாக்கா நம்ம ஏரியில் போய் ஏறிட்டு வந்தாங்க. ஏரி நம்ம பேரில் இது பண்ணிட்டுக்கிறாங்க, நம்ம இந்த தொழில் சேரவங்க பேரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மண்ணெல்லாம் பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்துனாக்கா இங்கே நம்ம ஏழாக்குடாயிலே ஒரு ஏரி இருந்துச்சுங்க, அதுதாங்க நம்ம சொந்தமாக இருந்தது. இந்த பெரிய பைபாஸ் வந்த பின்னாடி அந்த பைபாஸில் அந்த ரோடு போட்டதுனால பைபாஸ் கல்வி கொட்டி எல்லாம் மண்ணெல்லாம் பண்ணிவிட்டாங்க.
அதுக்கப்புறம் இங்கே போய் பட்டக்கப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. பட்டக்கப்பட்டி ஏரியின்னு ஒரு ஏரி இருக்குதுங்க. அந்த ஏரியிலேருந்து அள்ளி வந்துங்க. அதுக்கு பக்கம் இன்னொரு ஏரி கூன்மரிக்குட்டாயின்னு இருக்குதுங்க. அது விட்டுட்டா அங்கே டோல்கேட்டு பக்கம் குறிஞ்சி நகர்னு ஒரு ஏரி இருக்குதுங்க. அதில் இப்போ மொத்தம் 3 ஏரியில் 10 அள்ளி வந்து 3 கலந்து தாங்க நம்ம செய்யணும். 3 கலந்து செஞ்சால் மட்டும் தான் நம்மளுக்கு சுயமாக நிற்கும். இல்லைன்னா 4 மூலம் போயிடுதுங்க. நிறையா வாங்குறதுக்கு விழிப்புணர்வு இருக்குதுன்றத விட நாம் வந்து நடந்துக்கிற முறை தாங்க எதுவுமே. நாம் வந்துனாக்கா ஒழுங்காக நம்ம இன்னொருத்தாவை போய் கஷ்டப்பட்டு நம்ம தொழில் வேலை செஞ்சுட்டு கையில் காசு வராமல் நம்ம தவிக்கிறத விட நம்ம வீட்டோட கொஞ்சம் வேலை செஞ்சிங்கன்னா 500 நிற்கிது. போதாதுங்களா 500 வச்சா அதோட கூலி என்ன கூலி போய் 500 நிற்கிதுங்க. வீட்டுக்கு அந்த சாமானத்தை வாங்கி போட்டு நம்ம பொழப்பு பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுலேயும் 15 நிற்கிதுங்க. 15 நிற்கிறத இந்த கூட தான் நான் கட்டினது இந்த 15 நிச்சயத்தில் தாங்க. எல்லாம் தந்துக்கிறாங்க. நான் வாங்கினதில்ல, தந்துக்கிறாங்க. ரூபாவும் தராங்க. அதெல்லாம் போய் கேட்டாக்கா இந்த மாதிரி தான் தொழில் சேரணும்னு கேட்டாக்கா அதுக்கு தகுந்த ஆதார் அட்டையிலேருந்து நம்ம வீட்டு இதுலேருந்து வாங்கி போயிட்டு அதுக்கு தகுந்த ரூபாவும் தராங்க. நம்மளுக்கு தேவைப்படுறதுல நம்ம போய் வாங்குறது இல்லைங்க. வசதியாகப்பட்டது நம்ம வந்துனாக்கா கொஞ்சம் சித்திராவதை அனுபவிக்குள்ள இந்த தண்ணி கிண்ணி ஏறி ரெப்பி வரக்குள்ள நம்ம தங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போயிருதுங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல தொழில் செய்யாத அளவுக்கு முட்டியளவு தண்ணி எங்கள் முன்னாடி இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டியளவு தண்ணி நிச்சயத்துக்குங்க. ஆனால் நம்ம போக்குவரத்து கொஞ்சம் பாதிப்பாகுது. அந்த வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகுறது இல்லைங்க. மற்றபடிக்கு நம்ம இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால நம்ம செஞ்சாங்க, வேறு வழி இல்லை. அது என்ன மாதம் 1 மாதம் 2 மாதம் போகுங்க. ஏரி கொடி தண்ணி போகக்குள்ள காசு போட்டுக்கிறாங்க உண்டியில். அந்த உண்டியில் செய்கிறேங்க. அந்த உண்டியில் செஞ்சு வேவடித்து போய் முள் வெட்டின்னு வந்து ஏரியில் வேவடிச்சு அப்புறமா பெயிண்ட் வேலை செஞ்சு அப்புறம் கொடுக்குங்க உண்டியல் வேலை. அப்புறமா அதை விட்டு அந்த விநாயகர் வேலை தாங்க செய்யணும். இந்த 2 வேலை தாங்க நாங்கள் செய்யணும். இல்லை அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆர்டருக்கு நம்ம கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்துனாக்கா அந்த 10 நாளைக்கு முன்னே 5 நாளைக்கு முன்னே வந்து அவங்களே ஏற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம மிச்சம் ஒரு 150 மீறுங்க. அதை நாங்கள் இங்கே லோக்கலில் வேறு பண்ணிக்குவோங்க. போதுமான வருமானன்றது நம்ம சித்திரப்படாத அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாம் இதுதான் ஒரு தொழில் நம்பி நம்ம பிழைக்கிறோங்க. நம்ம அதுக்கோசரம் இந்த தொழிலில் இது வரலன்னு நம்ம சொன்னாங்க நாம் விருதுக்கு வராமல் போயிருவோங்க. உண்மையான வார்த்தை வந்து வரத்தாங்க. நம்மளுக்கு தகுந்த ஊதியம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ரொம்பவா கிடைக்காம கம்மியாகவும் கிடைக்காம நம்மளுக்கு தகுந்த மீண்டும் கரெக்டாக கிடைக்குதுங்க. ஒன்றும் மாற்றம் இல்லை. பாருங்கள், அவங்க தாங்க நம்ம வீட்டில் வேறு தொழில் தாங்க செய்கிறாங்க. நம்ம சன் ஒருத்தக்கிற அப்படியே அவருங்க கார்மெண்ட்ஸ் தாங்க வேலைக்கு போகிறாரு. அவரும் இப்போ 2 மாதம் லீவ் போட்டு அவரும் தொழில் செய்வாருங்க. டைம் கிடைக்கும். டைமிங் பண்ணுறது டைம்ன்றதோட அந்த வேலையை நிச்சயிட்டு இந்த 2 மாதம் அந்த வேலையை லீவ் போட்டு இந்த தொழில் தாங்க செய்வார். இல்லை ஒரு 500 ரூபா கூலிக்காங்கடி அங்கே போனால் 500 தராங்க. நம்ம இங்கே உட்காந்து நம்ம ஊர்லேயும் செய்யலாம். நம்ம அப்போ மேலே கொஞ்சம் ஹெல்ப் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் செய்கிறாருங்க. வருஷத்துக்கு 2 டைம். பாரம்பரியமாகவே ஒரு எங்கள் பாட்டா எங்கள் அப்பா நான் மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க தான். இதுலேயும் நானும் ஈடுபடாதாங்கிறேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே அது செய்ய தெரியாது. வாங்கி தான் விற்கிறேன். ஏதோ சின்ன சின்னதாக அச்சு உண்டிங்க இதுதான் போடுவேன். சகரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் சுத்த முடியாது. அது வந்து சின்ன பிள்ளைலேருந்து அந்த 1வது படிக்கும்போது வந்து அது கற்றுக்கணும். அதுலேருந்து இப்போலாம் யாரும் வந்து கற்றுக்கிறதில்ல. ஆனால் இன்னைக்கு வந்து நல்ல தொழில் தான் இது. அரசாங்கமும் இதுக்கெல்லாம் நிறைய முன்னுரிமை கொடுக்குது. யாரும் போகிறதில்ல அரசாங்கத்தை நாடி. அரசாங்கம் அது போனால் இதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது. வாரியத்தில் போனால் அதுக்கு என்ன உண்டானதோ அந்த மானிய லோனெல்லாம் தராங்க. யாரும் அவ்வளோவா விழிப்புணர்ச்சியில் இதை செய்யறதுக்கே விருப்பம் இல்லை. நிறைய கஷ்டம் இது உழைப்புகள். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே போயிட்டு மண்ணெல்லாம் எடுத்து வந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, நிறையா வந்து மண் எடுத்து வந்து இந்த செங்கல் இருக்கிறதுனால எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம அரசாங்கத்து மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. என்கிட்ட அவங்க எடுக்கிறாங்கன்ட்டு நம்ம ஒரு வண்டி எடுத்து வந்து அவங்க 10 வண்டி எடுத்து போயிட்டாங்க. அன்னைக்கு மண் விலையும் எல்லாம் இதாயிடுச்சு. அதனால அந்த மண் எடுக்கிறது நிறைய சிரமம். இப்ப அதனாலே நிறைய தொழிலாளிகள்லாம் வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. கஷ்டம், நிறைய கஷ்டம். இது கண்டிப்பா யாரும் இது செய்யறதில்ல. இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் அது வேணும்னா எடுக்கிறாங்க. இதெல்லாம் பொங்கலுக்கு வாங்கி வந்து ஸ்டாக் பண்றதா முதல் போடு. இந்த 2 ரூம்லிங்கிறது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பொருள் இது ஒரே இடத்துல ஸ்டாக் பண்றதுல. பாண்டிச்சேரி அங்க எங்க செய்யறாங்களா, மானாமதுரை, பாண்டிச்சேரி, இந்த லோக்கல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, யாரோ ஒரு ஊர்ல ஒருத்தர் செய்யறாங்க. அவங்க கிட்ட நம்மளாம் வாங்கி வந்து வச்சு ஸ்டாக் பண்ணி நம்மளாம் வந்து விற்கிறது. நானும் அது அந்த என்னுடைய தொழில் செய்யறோம் தான். நான் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து வில்லேஜில் யாரும் இதை பற்றி யோசிக்கிறதுல செய்யறதில்ல. ஆனால் மண்பாண்டத்தில் செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஆய்வறிக்கையிலே சொல்லுது. ஆனால் இதை யாரும் செய்யறதில்ல. மண்பாண்டத்தில் தான் செஞ்சு சாப்பிட்டா அன்னைக்கெல்லாம் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு யாரும் திரும்பி பார்க்கறதில்ல. இதே அப்படி கொஞ்சம் ஜென்ரேஷன் சிட்டிங்களுக்கு போனீங்கன்னா இந்த சிட்டிங்கெல்லாம் மாறுறாங்க. டவுனில் இந்த மண்பாண்டத்துக்கு நல்ல ஒரு வேள்வி. இதே வந்து நான் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அங்கெல்லாம் கொண்டு போய் இந்த பிளாட்பாரத்தில் கடைங்க அங்கங்கே வைக்குவாங்களா, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் போட்டு வருவோம். அங்கதான் மூவ் ஆகுது. வில்லேஜ் எல்லாம் மூவ் ஆகுது. பொங்கலுக்கு மட்டும்தான் மூவ் ஆகுது. அது யாரும் என்ன மாதிரி நிறைய இல்ல, நிறைய பாத்திரத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இருந்தாலும் அந்த ஐதீகம் தெரிஞ்சவங்க அந்த பாரம்பரியம் ஆளுங்க மட்டும்தான் அந்த மண்பாண்டத்தில் வந்து அந்த பொங்கல் பானை அந்த தரையை வெட்டி பொங்கல் வச்சு தை மாதம் அது செய்கிறாங்க. அதுக்கோசரம் தான் இந்த ஸ்டாக்கு வீடு. மற்ற டைமில் யாரும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. சட்டி பானை எல்லாமே செய்கிறாங்க. அப்புறம் விநாயகர் செய்கிறாங்க, விளக்கு செய்கிறாங்க, இந்த கொழு பொம்மை நவராத்திரி பொம்மை செய்கிறாங்க. எல்லாமே அந்த ஊரில் எல்லாம் தயார். ஓரளவுக்கு அந்த சீசன் டைம் மாதிரி எல்லாம் நிறையா வந்து இன்னைக்கு வந்து முதலீடு நிறையா போயிடுச்சு. இப்போ மண் எடுக்கிறது கரெக்டான அந்த டைமுக்கு தான் அந்த ஆர்டி ஆஃபீஸில் அந்த டைம் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து எடுத்தாகணும். அது மீறி போச்சுன்னா எடுக்கவும் முடியாது. இந்த மண்ணு தான் பிரச்சனையே நிறையானா. நாங்களாம் போயிட்டு நிறைய பேர் இப்போ கேட்டுருக்குறோங்க, எங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு மட்டும் கொடுத்துங்க, நாங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அவங்க மட்டும் போயிட்டு எப்போ வேணும் சொல்லி எடுத்துக்கலான்ட்டு கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி பழைய மண் மாதிரி இப்போ இல்லை. எல்லாம் ஏரி வேலை செஞ்சு எல்லாம் வாரி கொட்டி எல்லாம் நுரம் மாதிரி நாஸ்தி பண்ணிட்டாங்க. மண்ணு மொத்தம் எதுவுமே கிடையாது. எங்கன்னா போயிட்டு பொறுமையாக எடுக்கணும். பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே கூட எல்லாம் ஏரி வேலை செஞ்சு எல்லாம் வாரி வாரி கொட்டிட்டாங்க. அது மேலேயும் குறை சொல்ல முடியாது, அவங்களும் வேலை செய்யறாங்க. நம்மளுக்கு அந்த மண்ணு பழைய மண் இப்பெல்லாம் கிடையாது. 4-5 தவளை மண் எடுக்கணும். அது ஒரே இடத்துல மண் எடுத்தா செட் ஆகாது. 4-5 இடத்துல எடுத்தா தான் இந்த ஊர்ல செய்யற பொருளுக்கு உடையாது. சோழிலையோ மற்றதுலையோ அங்கங்க ஒரு நடம் எடுத்துட்டு வரணும். எடுத்து வந்து செய்யணும். அந்த மண்ணு கிடைக்காதே முக்கால்வாசி நிறைய பேர் வெளியில வேலைக்கு போய் இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு வந்து யாரும் செய்யறதில்ல. பழைய ஆளுங்க மட்டும்தான். வயசானவங்க தான் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் செய்யறேன். எனக்கே செய்ய தெரியாதுன்னா பாத்துக்க, எனக்கு 55 வயசு ஆகுது. சக்கரை சொத்தி செய்ய தெரியாது, நான் செய்யல. எங்க பிள்ளைங்களுக்கு அறதா இதை பத்தி என்னன்னே தெரியாது. ஆனா திருப்பி இது செஞ்சா நல்லதுதான். இந்த பழைய இதுக்கு இது வந்துச்சுன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதுக்கு என்னவோ கவர்மெண்ட்ல எல்லாம் சலுகை கொடுக்குறாங்க. நான் நம்ம யாரும் செய்யறது போறதுல வரதுல நம்ம வீட்ல இருந்து உட்காந்து சொல்லக்கூடாது அதை. ஆனா மீண்டும் இதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்து ஒரு இந்த சப்ஸ்டியூட் மாதிரி ஒரு லோன் கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா பண்ணலாம். ஒரு ட்ரைனிங் மாதிரி சென்டர் வச்சு ட்ரைனிங் வந்து இதெல்லாம் கண்டிப்பா இது செய்யணும். ஸ்கூல்ல இருந்தே இன்னைக்கு வந்துருச்சு. ஸ்கூல்ல கூட ஒரு பிள்ளைங்களுக்கு இந்த மண்பாண்டம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க, தனியார் ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லையும். இதுல வந்து திருப்பியும் இது உருவாகணும்னா அரசாங்கம் தான் இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இதெல்லாம் வந்து கரெக்டான முறையில செஞ்சா கண்டிப்பா இதுக்கு. ஆனா இது வந்து யாரும் நானா போயிட்டு அதை செய்ய முடியாது. ஒரு அரசாங்கம் ஒரு சென்டர் வச்சு, இப்போ ஆந்திராவெல்லாம் நிறைய சென்டர் வச்சிருக்கிறாங்க. இந்த வேற மாநிலத்தெல்லாம் இதனுடைய நிறைய வந்து செய்யறாங்க. இங்கதான் நம்ம தமிழ்நாட்டில் தான் இது அழிவாயிடுச்சு. அது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் மண்பாண்டத்திலேயே பேர் போனது. இப்போ அதான் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான்.